நான் வந்து 1 கப் வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை தோலோடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் 1 கப் ஃபுல்லாக அளந்து எடுத்திருக்கேன். கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வெல்லம் வந்து அளந்து சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதுக்கப்புறமா எடுத்துருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துடுறேன். 1 நிமிஷம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலை தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டோம்னா நல்லா கரெக்டாக நமக்கு வறுபட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையே நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூட்டோடு எடுக்கும்போது வராது. அதே சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு நுணுக்கணும்னா தோல் ஃபுல்லாக வந்துடும். நான் தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையை வந்து தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலையை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து மேலே இருந்த தோலை எடுத்துகிட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் வெல்லம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற வெல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி கல் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நான் வெல்லம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் ஏதாவது தூசி கல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல வெல்லத்தை கரைச்சிக்கிட்டு வடிகட்டிட்டு செய்யுங்க. அப்படி வெல்லத்தை கரைச்சி செய்கிற மாதிரி இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதாவது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற வெல்லத்தில் தூசிக்கல் எதுவுமே இல்லாததுனால நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம அப்படி நான் வந்து பாகு எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூசி கல் இருந்தால் வடிகட்டுறதுக்கு முதல்ல வெள்ளை கரைசலை கரைக்கணும். அதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நான் வந்து கரைச்சிக்கிறேன். கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா வெல்லம் வந்து கரைஞ்சிரும். இப்படி கரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வேணும்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம பாகு வந்து கரெக்டான பதத்தில் செக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு வெள்ளை கரைசலை வந்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பாருங்கள். நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதே சமயத்தில் நம்ம உடைச்சோம்னா நல்லா மொறுன்னு உடையணும். அந்த அளவுக்கு பாகு வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ வந்து சாஃப்டாக தான் கிடைச்சிருக்கு, ஆனால் மொறுன்னு உடையில பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும், பாகு கிடச்சிரும். இது கூடவே இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பாகு வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணியில் எடுத்து விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அப்படியே டக்குன்னு எடுக்கும்போதே வந்துடுது. பாகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தட்டில் தட்டும்போது நல்லா சவுண்ட் வரணும். இந்த மாதிரி நல்லா சத்தம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அப்படி இல்லைனா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாகை வந்து நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் எடுத்து உடைச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும். பாகு ரெடியானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடு ஆறத்துக்குள்ளே டக்குன்னு பண்ணணும், இல்லைனா இறுகிடும் ரொம்ப. அதுக்கப்புறம் பீஸ் போட முடியாது, கரெக்டாக நம்மளால் ஷேப் பண்ணியும் கட் பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நான். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். அப்படின்னா ஒரு ட்ரேயில் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு பிளேட் பின்னாடி வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த பர்ஃபியை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பிளேட் மேலே வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அந்த பட்டர் ஷீட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபி வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெய் தடவிக்கோங்க ஸ்பூன் பின்னாடி, அப்போ வந்து ஒட்டாமல் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும்.
இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஆற வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் பீஸ் போடவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது பீஸ் போட்டுக்கிட்டால் தான் கரெக்டாக நம்மளால் சூடாறினதுக்கப்புறமா எடுக்க முடியும். கத்தியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சூடாரிச்சுனா போதும், ரொம்ப நேரம் விட வேணாம். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம பீஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து நல்லா சூடு ஆற வச்சுக்கிட்டேன். இப்போது பர்ஃபி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம கையிலே எடுத்தால் கூட வந்துடும். பாருங்கள், நெய் தடவிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக வந்துடும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வேர்க்கடலை பர்ஃபி. பாருங்கள், நல்லா உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இந்த கட்டெல்லாம் இல்லாமல் ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம வந்து வேர்க்கடலை பர்ஃபி செஞ்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வேர்க்கடலை போட்டு நம்ம செஞ்சுருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வேர்க்கடலையை பொடி பண்ணி செஞ்சுருக்கோம். 2 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒன்று வெல்லம், இன்னொன்று வேர்க்கடலை, அவ்வளோதான். வேறு எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் தேவையில்லை. நெய் வந்து ஆப்ஷனல் தான். பாகில் நெய் போடுறதும் போடாததும் உங்களோட விருப்பம் தான். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பர்ஃபி பார்க்குறதுக்கு, அதனால தான் நெய் ஆட் பண்ணோம். முக்கியமாக ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகு எடுக்கிறது தான். சரியான பதத்தில் பாகு எடுக்கணும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு கடையில் வாங்குறது போலவே நமக்கு வேர்க்கடலை பர்ஃபி கிடச்சிரும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வேர்க்கடலை பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.